விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் மேச ராசி கார்த்திகை நட்சத்திர சனி பயிற்சி பலன்கள் 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி வாக்கிய கணித ரீதியாக சனி பகவான் பயிற்சி பெறுகிறார். இந்த பயிற்சியால் கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதம் மேசராசியான உங்களுக்கு சனி பகவான் சாதகமான பலன்களை தருவாரா, பாதகமான பலன்களை தருவாரா? கார்த்திகை நட்சத்திரம் என்பது சூரிய பகவானின் நட்சத்திரம். சூரிய பகவானின் நட்சத்திரமான 4 பாதங்களில் முதல் பாதம் மேசராசியிலும் மீதமுள்ள 3 பாதங்களும் ரிஷபராசியில் இருக்கும். முதல் பாதத்தை பற்றி அவ்வளவு சிறப்பான பலன்களை யாரும் அறிந்து கொள்ள விருப்பப்படுவதில்லை. காரணம், அதிகமான மேசராசி கார்த்திகை நட்சத்திரத்தில் அதிகமான ராசிக்காரர்கள் இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்காது. இருந்தாலும் 27 நட்சத்திரங்களுக்கும் பலன்களை சொல்லும்போது கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதம் மேசராசியில் பிறந்த உங்களுக்கு சொல்லாமல் போகக்கூடாது. அதற்காக இந்த பதிவை கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சொல்லப்படுகிறது, கேட்டு பயன்பெறலாம். சனி பகவான் சூரியனின் நட்சத்திரத்திற்கும் சந்திரனின் நட்சத்திரத்திற்கும் செவ்வாயின் நட்சத்திரத்திற்கும் எப்பொழுதும் பாதக அதிபதியாகவே வருவார். காரணம், கிரக பகை என்பதை விட தாயும் அவருக்கு நல்ல நிலையில் அவரை காப்பாற்றவில்லை, தந்தையும் இதே நிலையில்தான், உடன் பிறந்த சகோதரனும் இதே நிலையில் இருந்ததால் தந்தை என்பது சூரியனும் தாய் என்பது சந்திரனும் சகோதரன் என்பது செவ்வாயும் வரும். ஆகையால் கார்த்திகை அல்லது கிருத்திகை நட்சத்திர முதல் பாதத்தில் பிறந்த உங்களுக்கு என்ன தசா நடக்குதுன்னு பாருங்க. 7.5 சனி என்று வந்து விட்டாலே பயமோ பதட்டமோ வேணாம். தசா நல்ல நிலையில் இருந்தால் பாதகங்கள் குறைந்திருக்கும். கெடு பலன்கள் என்பது வந்தாலும் அதையும் தாண்டி வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கும். ஆரம்ப காலத்தில் உங்களுக்கு சூரிய தசா, சூரிய தசா முடிந்தவுடன் சந்திர தசா, சந்திர தசா முடிந்தவுடன் செவ்வாய் தசா, செவ்வாய் தசா முடிந்தவுடன் ராகு தசா, ராகு தசா முடிந்தவுடன் குரு தசா, சனி தசா என்று வருகிறது இல்லையா? இப்போ உங்களுக்கு என்ன தசா நடக்குதுன்னு பாருங்க. தசாவாகப்பட்டது வலிமையாக இருந்து விட்டால் பாதகம் என்பதை பெருசா உங்களால் கஷ்டங்களையும் துன்பங்களையும் தருவதாக இருக்காது. இதே தசாவாகப்பட்டது 6-8 மறைந்திருந்து நீச பகை பெற்றிருந்தால் கடினமான கஷ்ட நஷ்டங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். இதிலே பல வகையான சனியின் பாதிப்புகள் இருக்கு. மங்குச்சனி பாதகத்தை தரும். பொங்குச்சனி நன்மையும் தீமையும் கலந்து செய்யும். கங்குச்சனி ஒரு அனுபவம் உள்ள மனிதர்களாக மாற்றும். இறுதி சனியை பற்றி பேச வேண்டாம். மேசராசி கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்த உங்களுக்கு 7.5 சனி வந்து விட்டாலே பயம் பதட்ட வேணாம். தசா நல்லா இருக்கான்னு பாருங்க. பாதக தசாவாக இருந்தால் பொறுமை நிதானம் மிக அவசியம். இது 7.5 சனி. ஓராண்டு சனியாக இருந்தால் பரவாயில்லை, 7.5 வருஷம். அதனால் அளவுக்கு அதிகமாக ஆசைப்படாமல், யாரிடமாவது கடன் கொடுக்காமல் பெறாமல், யாருக்கும் முன்ஜாமீன் கொடுக்காமல், குடும்பத்தில் உள்ளவர்களையும் உங்களுடைய தொழிலையும்
உங்களையும் காப்பாற்றிக் கொள்ள முடிந்த அளவுக்கு பேராசை வேண்டாம். அதே போல் பெரிய முதலீடுகளை செய்து தொழில் தொடங்குவது, யாரையாவது நம்பி கொடுப்பதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். ஏன்னா ஆரம்பத்தில் விரயங்களை கொடுத்து அதற்கு பிறகு மெல்ல மெல்ல கஷ்டங்களை கொடுத்து விடும். 7.5 சனி வரும் காலங்களில் பாதக தசாவாக இருந்தால் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வமாக சிவன் ஆலயங்களுக்கு மாலை நேரத்தில் சென்று வருவதும் நவகிரகங்களை வணங்கி வருவதும் மிகச்சிறந்த கெடு பலன்களை தடுத்து நற்பலன்களை தரும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.